Hi, NCRT grade 11 chapter 2 structure of atom உடைய book back question solve பண்ணிட்டு இருக்கோம். Question number 2.24. What is the lowest value of n that allows g orbital to exist? So g orbital இருக்கக்கூடிய allow பண்ணக்கூடிய primary principal quantum number என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இது குவாண்டம் நம்பர் பேஸ்டு கொஷின்னா அப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜி வரணும் நமக்கு. ஸோ இந்த ஜின்றது என்னது எல்லோட வேல்யூ. இப்போ எல்லோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், L that is equal to n minus 1, right? அதே மாதிரி Lோட வேல்யூக்கு if L that is equal to 0, 1, 2, 3, 4. ஸோ வந்துச்சுன்னா 0 வந்துச்சுன்னா அது S ஆர்பிட்டால், 1 வந்துச்சுன்னா P ஆர்பிட்டால், 2னா D, 3னா F அண்ட் 4னா G. அப்போ எனக்கு என்ன வரணும், லோயஸ்ட் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு G ஆர்பிட்டால் அலோவ் பண்ணக்கூடிய லோயஸ்ட்டு n வேல்யூ தேவை. அப்போ என்ன வரும் எனக்கு, சப்போஸ் நான் n வேல்யூ 2 போட்டேன்னா 2 - 1 என்ன வரும், எனக்கு 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிரும், கண்டிப்பாக L வேல்யூ 4 வர்றதுக்கு மினிமம் நமக்கு n வேல்யூ என்ன வரணும், 5 வரணும். ஸோ அப்போ லோயஸ்ட் வேல்யூ தட் அலோஸ் ஜி ஆர்பிட்டால்னு கேட்டாங்கன்னா என்ன வரும், 5, ரைட்டா? ஏன்னா இஃப் n ஈக்குவல் டு 5 அப்போ L ஈக்குவல் நமக்கு என்ன வரும், L தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலானது 0 to n minus 1. ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்போ என்ன வரும், நமக்கு 0, 1, 2, 3 அண்ட் 4 வரும். ஸோ அப்போ நமக்கு SPDFG வரும், ரைட்? ஸோ 4 போட்டிங்கன்னா நமக்கு 3யோட ஸ்டாப் ஆயிரும், Fஓட ஸ்டாப் ஆயிரும், ரைட்டா? ஸோ அப்போ மினிமம் n வேல்யூ, லோயஸ்ட் வேல்யூ தட் அலோஸ் ஜி ஆர்பிட்டால் கேட்டால் n ஈக்குவல் டு 5. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.